ஒரு வேலையை உருப்படியா முடிக்கிறதுக்குள்ள மண்டை இந்த காய் காயுது. இது ஒரு குட்டி கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 எபிசோட் 66 வீடியோ பாக்குறவங்களா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. என்னன்னு தெரியல, என்னையே அறியாம காலங்காலத்துல வெள்ளம் எந்திரிச்சுக்கிட்டே இருக்கேன். அது நல்ல விஷயம் தான். எந்திரிச்சுமே துளி கூட வேஸ்ட் பண்ணாம ரன்னிங் கிளம்பிட்டேன். வெள்ளம் வந்துச்சுல, சூரியனே காணாம். இன்னைக்கு நமக்கு ரெக்கவர் ரன், அதனால ஒரு 2 கிலோமீட்டர் ஒன்னு ரிட்டர்ன் வரப்ப கரெக்டா சூரியன் வந்துட்டாப்ல. அருமையா இருந்தாப்ல வழக்கம் போல. அவருக்கு ஒரு உனக்கு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதனால ஒரு இளநீ வெட்டு போட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து ஒரு ஆம்லெட்டை கலக்கி அதை ஒரு போட்டு அப்படியே சைஸா ஜிம்முக்கு ஜூட்டு விட்டேன். அப்படியே ஜிம்முக்கு வந்து லைட்டா ஒரு வார்ம் அப் போட்டு இன்னைக்கு நமக்கு ஃபுல் டே, அதனால இதுல 2 அதுல 2 அதுல 2 இதுல 2 அப்படின்ட்டு பிரிச்சு வெற்றிகரமா முடிச்சுட்டு வெற்றிகரமா வந்தாச்சு. அப்படியே மாத்தாச்சு. மார்க்கெட்ல போய் சில காய்கறிகள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால அங்க போய் 2-3 காய்கறி வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்ப தயிர் வாங்கிட்டு அப்படியே முட்டையை கொஞ்சம் கேட்சப் பண்ணிட்டு ரிலையன்ஸ்ல கொஞ்சம் வாங்கணும் இருந்துச்சு, அதனால ஸ்மார்ட்ல கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வெற்றிகரமா. வீட்டுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே காலை உணவு முடிச்சிட்டேன். முடிச்சோன்னு கொஞ்சம் ரிசர்ச் வேலை இருந்துச்சு, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சோன்னு ஒரு தண்ணி போல தாக்கிட்டு அப்படியே மதிய உணவுக்கான ப்ரொபோஷன் ரெடி பண்ணிட்டேன். கிச்சனுக்குள்ள சரியான வைக்காடு, அதனால கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தேன். திரும்ப போய் பாக்குறப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் அழகா தட்டுல வச்சு அருமையா போட்டுக்கு வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே உட்காந்து பொறுமையா எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு கொஞ்ச நேரத்துல மண்டைக்காய ஆரம்பிச்சிச்சு, சரியான கிறுக்காயி. சரி ஓகே, ஒரு காஃபியை குடிச்சிட்டு வேலை வைப்போண்டு ஒரு காஃபியை போட்டு மறுபடியும் உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த முடிக்கிறப்ப சரியான மண்டை கிறுக்காயிடுச்சு. இந்த வெயில்ல திருப்பிட்டு வராதுன்னு அருமையான ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அப்படியே எந்திரிச்சு பொறுமையா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே சைஸா வண்டி எடுத்துட்டு பெரியவளத்துக்கு கொஞ்சம் விட்டேன். நம்ம ஸ்பாட்டான பூக்கடைக்கு போய் 2 நாள் ஆச்சு. நண்பர்களையும் பார்த்து 2 நாள் ஆச்சு. சரி போய் ஒரு விசிட்டிங்க போட்டு வரும்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. கடைக்கு வந்தா போதும் ஒரு வேலையை சொல்லி எங்கேயாச்சும் அனுப்பிச்சுறாங்க. சரி போய் வீட்டுல பூ இருக்கு அதை எட்டு வாடன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. குடுக்குன்னு போய் அதை எட்டு வந்து அப்படியே பொறுமையா உட்காந்து நானும் நண்பரும் பழமா பேச ஆரம்பிச்சிட்டோம். பழமா பேசுறது, ஊர் போறனு பேசுறது, இதெல்லாம் எங்களை அடிச்சுக்க ஆளு இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே மசாலா ஆம்லெட் போலான்னு ஒரு ஐடியா. சரி ஓகேன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். பெரிய விஷயம் ஒன்னும் போடல. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, வேணும்னா பச்சை மிளகா, அதை அப்படியே உங்க அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியா இருந்தா அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்லாட்டி வயிறு வலிக்கும், நான் பொறுப்பு இல்ல. அப்புறம் வெற்றிகரமா நாள் முடிஞ்சிருச்சு. நீங்களே அதை செய்ய முயற்சிங்க நண்பர்களே.